வணக்கம். சினி சினி மினி மினி எல்லாம் உனக்காக இப்படி ஒரு திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் அதான் எல்லாம் உனக்காக. இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலேயே நான் பார்த்தேன். இந்த படம் 1961 1961ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தில் மிக அருமையாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். அவருடைய மனைவியாக இந்த படத்தில் நடித்திருந்தவர் சாவித்ரி. இந்த எல்லாம் உனக்காக திரைப்படத்தை பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, 1961 இந்த திரைப்படம் திரைக்கு வந்துச்சுல, அதே ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் தான் பாசமலர். பாசமலர் திரைப்படம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த திரைப்படம் இன்னைக்கு வர மக்களுடைய உள்ளங்களில் எப்படி சாகா வரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இல்லையா, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த படம் மிக சிறப்பாக எல்லாம் உனக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அப்படின்னா, ஆத்ரேயா அப்படின்னு சொல்லி தெலுங்கில் மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கார், திரைக்கதை ஆசிரியர். அவருடைய கதை தான் இது. ஆத்ரேயா எழுதிய கதையை ஆதுர்த்தி சுப்பாராவ் மிக அருமையாக இயக்கியிருந்தார். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் KV மகாதேவன். இந்த படத்தை பற்றி இங்கே சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய சாவித்ரி அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் சரளா. அவங்களுக்கு ஒரு விபத்து நடந்துருது. அதனால் அவங்களுடைய கால் பாதிக்கப்பட்டு உடல் ஊனமுற்று 3 சக்கர சைக்கிளில் அந்த கதாபாத்திரம் இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கி விடுகிறது. அப்படி உண்டான பிறகு அந்த இளம்பெண்ணுடைய சரளாவினுடைய தந்தை கதாபாத்திரத்தில் ஒருவர் SV ரங்காராவ், வெங்கடாச்சலம் பிள்ளை அப்படின்னு கதாபாத்திரம். அவருக்கு இது மிகப்பெரிய கவலையை உண்டாக்கி விட்டுறது இந்த விபத்து. என்னையா இது, நம்ம மகளை இந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் நம்ம வளர்த்தோம். பணத்துக்கு பிரச்சனை இல்லை, செல்வாக்குக்கு பிரச்சனை இல்லை, செல்வ செழிப்புகள் மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய குடும்பம் இருக்குது. அப்படிப்பட்ட செல்வ செழிப்புகள் மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உண்டாக்கிருச்சே, இனி அவளுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி அமையும்? யார் திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க? உடல் ஊனமுற்ற நிலையில் இருக்கக்கூடிய, நடக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய, 3 சக்கர வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தன் மகள் சரளாவை யார் திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி மனக்கவலையில் இருக்கக்கூடிய SV ரங்காராவ் ஆனந்தன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜியிடம் கூறி, இது மாதிரி என் மகளுக்கு நீ வாழ்க்கை கொடு, என் மகளை திருமணம் செஞ்சுக்கோ. அது பிறகு மருத்துவர் சொல்லியிருக்காரு 2 வருஷம் கழித்து இது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம். ஒருவேளை அந்த 2 ஆண்டுகளில் என் மகளுக்கு அந்த கால் சரியாகாமல் போய், அந்த உடலில் உண்டான ஊனம் சரியாகாமல் போய், அவன் நடக்க முடியாத நிலை தொடர்ந்து இருக்க வேண்டிய நிலை உண்டாகி 3 சக்கர சைக்கிளில் தான் அவளுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு பிறகு வேணால் நீ வேறு யாராவது ஒரு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இப்போவே அதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெங்கடாச்சலம் பிள்ளை சொல்லி சிவாஜி சாவித்திரியை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். கணவன் மனைவியாக அவர்கள் இருவரும் ஆகிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? 2 வருடங்களுக்கு பிறகு அந்த கால் ஊனம் சரியானதா? சாவித்திரியால் நடக்க முடிந்ததா? 3 சக்கர சைக்கிளில் இருந்து அவர் வெளியே வந்தாரா? அவருடைய அந்த பாதிப்பு நீங்கியதா? அதற்கு பிறகு என்ன நடந்தது? இதுதான் படத்தினுடைய அவுட்லைன் அப்படி வச்சுங்களேன். இது கேட்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கீங்கன்றது தெரியல. என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் இப்போ சொல்லலை. எல்லாம் உனக்காக திரைப்படத்தை இதுவரை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி எப்படி முடிகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அவுட்லைனில் இருக்கக்கூடிய இந்த கதையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிக அருமையாக இந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் தந்திருப்பார் அப்படின்றத நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. சிவாஜி எந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருப்பார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே போல் சாவித்ரி சரளா கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருந்தார். சரளாவினுடைய தந்தையாக நடித்திருக்கக்கூடிய SV ரங்காராவ் எப்படி நடிச்சிருப்பார்ன்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தந்தை கதாபாத்திரத்திற்கென்றே பிறந்த மகத்தான நடிகர் அவர். மிக அருமையாக நடித்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, இந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்துமே சிறப்பாக இருந்து அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, கவியரசு கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் இருக்குது. எதுக்காகனா, இந்த படத்தை ரிலீஸிங் டைம்லேயே இந்த படத்தை பார்த்தேன்.
பார்க்கும்போதே அந்த படத்தினுடைய இந்த பாடல் என் மனசுக்குள்ளே நீங்காத இடத்தை பிடித்தது. அது எந்த பாடல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை இப்போ நான் சொல்கிறேன். அதில் வந்து சாவித்திரி பாடுற மாதிரி, சாவித்திரிக்கும் சிவாஜிக்கும் ஒரு சின்ன மோதல் நடந்துடும். சிவாஜி வந்து சாவித்திரியை திட்டிடுவார். திட்டின பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைகிட்ட சாவித்திரி சொல்லி பாடுறது மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். இப்படி இதான் பாடல் வரி. குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா, கொஞ்சி வரும் நெஞ்சில் என்று கோபமேனடா, அப்பா கோபமேனடா, குற்றமற்ற அன்னை செய்த பாவம் என்னடா, அப்படி ஒரு பாட்டு இருக்கும். பி சுசீலா பாடுற மாதிரி. பி சுசீலா பாடி கேவி மகாதேவனுடைய இசையமைப்பில் கவியரசு கண்ணதாசனுடைய அந்த அருமையான வரிகளுக்கு உயிர் தந்து சுசீலா வந்து ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. அந்த பாடலுக்கு வாயசைத்து மிக அருமையாக நடித்திருப்பார் சாவித்திரி அப்படின்னு. அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த பாடல் வரிகள் என்னுடைய மனதில் நீங்காத இடத்தை பிடித்தன. அதனால் நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், 1961 ரிலீஸ் ஆனது. 1961 அப்படின்னு வரும்போது இப்போ எனக்கெல்லாம் 5 வயசு. 5 வயசு இருக்கும்போது இந்த திரைப்படத்தை நான் வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூணாரில் நாங்கள் வசிக்கக்கூடிய தேயிலை தோட்டம் அந்த பகுதியில் கொண்டு வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க, ஓப்பன் ஸ்பேஸில். அப்படியே நான் 16mm பார்த்தேன். 16mm ப்ரொஜெக்டரில் வந்து இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, ஸ்க்ரீனில் தெருவில் மாட்டி. அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து ஒரு மலைப்பகுதியில் தேயிலை தோட்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிட்டிவரை எஸ்டேட் அப்படின்ற ஒரு தேயிலை தோட்டத்தில் தான் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டே, ஏன்னா சாலையில் தானே உட்காந்து, எப்படி அது வந்து குளிர் பிரதேசம், தரையெல்லாம் உட்கார முடியாது, எல்லாம் நின்றுக்கிட்டே படத்தை பார்த்து, இல்லைன்னா எங்கேயாவது புல் மேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும். நின்று கொண்டே அந்த ஃபுல் பிக்சரை நான் முழு படத்தையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வரும்போது அதனால் நான் 5 வயசில் நான் பார்த்த படம். அந்த படத்தினுடைய காட்சிகள் ஃபுல்லாகவே என் மனசில் அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. சிவாஜி வந்து எந்த அளவிற்கு சிறப்பாக நடித்திருந்தார் அப்படின்றத வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட எனக்கு உணர முடியுது. அதுமாரி சாவித்திரி அந்த சரளா கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்த்திருந்தார் அப்படின்றதையும் என்னால் உணர முடியுது அப்படின்னு. இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை, பரவாயில்லாமல் ஓடிச்சு, பெரிய வெற்றி படமாக அமையவில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஓரளவுக்கு நீங்களே யூகிச்சிருப்பீங்க. யூகிக்காமல் இருந்தால் என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, 1961 பாசமலர் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிப்போச்சு. அதில் அண்ணன் தங்கையாக நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடிச்சிருக்காங்க. அண்ணனாகவே வாழ்ந்திருந்தார் சிவாஜி, தங்கையாகவே வாழ்ந்திருந்தார் சாவித்திரி. அப்போ அண்ணன் தங்கச்சி அப்படின்னாலே சிவாஜி சாவித்திரி. அதுக்கு பிறகு சிவாஜி சாவித்திரி நடித்து நிறைய படம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி திருவிளையாடல் படத்தெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சது. அதெல்லாம் பின்னாடி எத்தனையோ வருடங்களுக்கு பின்னாடி நடந்த மேட்ரு. அந்த வருஷத்துலேயே பாசமலர் படத்தினுடைய காட்சிகளுக்குள்ள மனசில் வாழ்ந்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையே அண்ணன் தங்கச்சியாக பார்த்துட்டு அப்படின்னு வரும்போது கணவன் மனைவியாக சிவாஜியையும் சாவித்திரியும் மக்கள் பார்க்க தயாராக இல்லை. அந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு பெரிய வெற்றி படமாக அமையாமல் போனதற்கு காரணம், அண்ணன் தங்கையாக நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நடிகையர் திலகம் சாவித்திரியும் இந்த திரைப்படத்தில் கணவன் மனைவியாக நடித்தது தான் காரணம். கணவன் மனைவியாக நடிச்சு அப்படின்னு வரும்போது என்னங்க அது, அண்ணன் தங்கச்சி, சிவாஜினாலே சிவாஜிக்கு தங்கச்சி சாவித்திரி, அவங்க போய் சிவாஜி கணேசனுடைய மனைவி அப்படின்னா அது எப்படிங்க அது அப்படின்னு. சேம் இயர் ரிலீஸ், ஒரே வருடத்தில் தங்கையாகவும் மனைவியாகவும் சிவாஜிக்கு சாவித்திரி நடித்திருந்தது அப்படின்றதுல தங்கையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் மனைவியாக நடித்த சாவித்திரியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1961 ஒரு திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாமல் போனதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.